இந்த டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின் 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 2 சதுரங்களோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க 40 சென்டிமீட்டர் 32 சென்டிமீட்டர். அந்த சதுரங்களோட பரப்பளவிற்கான வித்தியாசம் வந்து சமமான பரப்பளவு கொண்ட 3வது சதுரத்தின் சுற்றளவை காண்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி 24 சென்டிமீட்டர் இப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சுற்றளவு எவ்வளோ 4a = 40. ஃபஸ்ட்டு சுற்றளவை a1 வச்சுக்கலாம். ரெண்டாவது 4a2 அதை வந்து 32ன்னு வச்சுக்கலாம். 4a1லேருந்து நம்ம 4ஆல் வகுக்கும் போது இங்கே 10 கிடைச்சது ஃபஸ்ட்டு பக்கம், ரெண்டாவது பக்கம் 8ன்னு கிடைக்குது. இதுலேருந்து நம்ம அதனோட பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஏரியா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சதுரத்தோட ஏரியா எவ்வளோன்னா 100, ரெண்டாவது வந்து 64, ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன கிடைக்குதுன்னா 36. ஆக்சுவலாக பாருங்கள் 36ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதை கண்டுபிடிக்கக்கூடாது, மாற்றி தவறுதலாக மார்க் பண்ணிடாதீங்க. ஸோ இதை வந்து இன்னொரு பரப்பளவாக எடுத்துக்கிறோம். a3² = 36. இதுலேருந்து a3யோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கலாம் 6. நமக்கு என்ன வேணும், இதனோட சுற்றளவு வேணும் இல்லையா. ஸோ 4a 4 × 6 24 சென்டிமீட்டர் நம்மளோட